இந்த விழா பொன்விழா கலையரங்கத்திலே இனிதே துவங்குகிறது. முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து. தொடக்கமாக திறப்பு விழா இந்த பொன்விழா மைதானத்திலே நடைபெறுகிறது. பெருந்திரளாக தாய்மார்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். கூடியதன் நோக்கத்தை முதலில் சொல்லிவிடுகிறோம். கலைஞர் நூற்றாண்டு நினைவு வாரச்சந்தை நுழைவு வாயில் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. கரவொலி எழுப்பலாம். நமது ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. அதேபோல் நம்முடைய பாசமிகு மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாயிலே பொன்விழா கலையரங்கம் புதுப்பிக்கப்பட்டு மேலும் பொது நிதியிலிருந்து ஒரு 11 லட்சம் என ஆக மொத்தம் 31 லட்சம் ரூபாயிலே விடுதலை நாள் பொன்விழா விடுதலை நாளிலே உருவான இந்த பொன்விழா கலையரங்கத்திலே புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 நிகழ்வுகளையும் திறந்து வைக்க வந்திருக்கிறார். திறந்து வைத்து அமர்ந்திருக்கிறார் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவரை வருக வருக என வரவேற்று இதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய கரு. இந்த இனிய நிகழ்வு இனிதே துவங்குகிறது. முதல் நிகழ்வாக வருகை தந்தோரை வசந்தத்தின் வாயிலில் நின்று நம்முடைய பேரூராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் திரு சோலை பா கணேஷ் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார். நிலை பேரூராட்சியின் கலைஞர் நூற்றாண்டு நினைவு வாரச்சந்தை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள நுழைவாளை திறந்து வைக்கும் அதேபோல் பொன்விழா கலையரங்கில் புதுப்பிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைக்கும் வருகை இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் தலைமை எங்களுடைய தலைமை தேவியக்கா அவர்களே, திறந்து வைத்த மாண்புமிகு கோவை பாராளுமன்ற உறுப்பினர் திருவது கணபதி ராஜ்குமார் அவர்களே, எங்களை எல்லாம் வழிநடத்த கொடுக்கின்ற சூலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் அருமையண்ணன் மன்னவன் அவர்களே, நகர திமுக செயலாளர் புரம் கௌதமன் உடல் உள்ளிட்ட இதனுடன் இணைந்து பணியாற்றிருக்கின்ற பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களே, வருகை இருக்கின்ற முன்னாள் பேரூராட்சி தலைவர் உள்ளிட்ட நகர நிர்வாகிகளே, ஒன்றிய நிர்வாகிகளே, பொதுமக்களே அனைவரையும், அதேபோல் சூலூர் பேரூராட்சியின் செயல் அலுவலர் திரு பாசு சரவணன் அவர்கள் உள்ளிட்ட அலுவலக பணியாளர் அவர்களையும் பத்திரிகையாளர் நண்பர்களையும் இது பணிகளை சிறப்புடன் நடைபெற உதவிய பேரூராட்சி தூய்மை பணியாளர்களே, அதேபோல் இந்த சூலூர் பேரூராட்சிக்கு நல்ல சிறப்பு சேர்க்கின்ற வகையில் ஒப்பந்ததார பணியாற்றிய இந்த பொன்விழா கலையரங்கம் நுழைவாயில் எல்லாம் சிறப்பாக பணியாற்ற ஒப்பந்ததாரர்களே, பத்திரிகை நண்பர்களே அனைவரையும், அதேபோல் நம்மளை நிகழ்ச்சிக்கு வர முடியாவிட்டாலும் நம்மளை வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் அருமையான தளபதி முருகேசன் உள்ளிட்ட அனைவரையும் சூலூர் பேரூராட்சி சார்பில் வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். செயல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அண்ணன் மன்னவன் அவர்கள் சிறப்பு செய்கிறார். பேரூராட்சி மன்ற உறுப்பினர் அண்ணன் வீராசாமி அவர்கள் சிறப்பு செய்கிறார். மாலை வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நினைவு வாரச்சந்தை வளாகம் நுழைவாயில் மற்றும் பொன்விழா கலையரங்கம் புதுப்பித்து திறப்பு விழா பணிகளுக்கு வருகை தந்துள்ள கோவை பாராளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய அண்ணன் அவர்களுக்கும், தெற்கொன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மன்னவன் அவர்களுக்கும், தலைவர் துணைத் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன அப்படின்னா, நம்ம எம்பி கிட்ட அதிக நிதி வாங்கினது நம்ம தான் சூலூர் பேரூராட்சி தான் இருந்திருக்கோம்.
அதே மாதிரி அவருக்கு அதிக வாக்கு இந்த தொகுதியில் வாங்கி கொடுத்தது நம்ம தான். அந்த வகையில் இந்த உரிமையோடு கேட்டு உரிமையோடு அவரும் கொடுத்து கிட்டத்தட்ட நமக்கு இந்த பணிகள், அது இல்லாமல் விஜயனவாலில் அந்த சுற்றுச்சுவர் பணிகள், இந்த மாதிரி நிறைய நிதி ஒதுக்கி நம்ம சூலூருக்கு சிறப்பு கவனம் செலுத்தி, அது இந்த பொன்விழா கலையரங்கிறது சாதாரண கிடையாது. எத்தனையோ பேர்த்த இது விளையாட்டில் உருவாக்கின ஒரு ஊரின் மையப்பகுதியில் எந்த ஒரு ஊர்லேயுமே இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, ஊரில் இந்த மையப்பகுதியில் இப்படி ஒரு விளையாட்டு மைதானம் அப்படிங்கிறது எந்த ஊர்லேயுமே இல்லை. அது நம்ம ஊருக்கு ஒரு சிறப்பு. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம் இல்லை, எல்லா பலதரப்பட்ட விளையாட்டுகள் இங்கே இருந்து நிறையா பேர் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் போயிருக்காங்க. அந்த வகையில் இந்த பூங்காக்கு சிறப்பு கவனம் செலுத்தி, இந்த மைதானத்துக்கு சிறப்பு கவனம் செலுத்தி, இதுக்கு நிதி ஒதுக்கி, இதுக்கு வாக்கிங் பாத், அந்த பேவர் பிளாக் எல்லாம் போட்டு பல்வேறு பணிகளை செய்து கொடுத்த நமது எம்பி அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாகவும் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பேரூராட்சிகளில் மகளிர் தலைவர்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். நம்முடைய திராவிட முதல்வர் ஆட்சியிலே 244 பேரூராட்சிகளில் பெண்கள் தலைவர். அதிலே சிறந்த பேரூராட்சியாக 140 ஆண்டு கால சூலூர் பேரூராட்சி மன்ற வரலாற்றிலே முதல் பெண் தலைவர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் சிறந்த பேரூராட்சி மன்றமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். நினைவு வாரச்சந்தை வளாகம் நுழைவாயில் திறப்பு விழா மற்றும் பொன்விழா கலையரங்கம் அமைந்துள்ள மைதானத்தில் மேம்பாட்டு பணிகள் திறப்பு விழா. இவ்விழாவுக்கு வந்திருக்கும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய நிதியிலிருந்து நடைபாதைக்கு கேட்டவுடன் நிதி கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களுக்கும், எங்களுடன் அனைத்து பணிகளுக்கும் ஆலோசனை வழிநடத்தும் ஒன்றிய செயலாளர் திரு மன்னவன் அவர்களுக்கும், இளம் புயல் நகர செயலாளர் கௌதமன் அவர்களுக்கும், எனக்கு அனைத்து பணிகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் துணைத் தலைவர் கணேஷ் அவர்களுக்கும் மற்றும் பேரூராட்சி அனைத்து மன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் செயல் அலுவலர் சரவணன் அவர்களுக்கும், அனைத்து பணியாளர்களுக்கும், பொதுமக்களுக்கும், கழக நிர்வாகிகளுக்கும், கழக உடன் பிறப்புகளுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கலைஞர் நூற்றாண்டு நினைவு வாரச்சந்தை வளாகம் நுழைவாயில் திறப்பு விழாவும், கோவை பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவர் நிதியிலிருந்து 20 லட்சமும், சூலூர் பேரூராட்சி பிரதிநிதியிலிருந்து 11 லட்சமும், மொத்தம் 31 லட்சம் செலவில் புதுப்பிக்கப்பட்டு பொன்விழா மைதான திறப்பு விழா நடைபெறும். இன்று சூலூர் பேரூராட்சி நாங்கள் பொறுப்பேற்று 5 ஆண்டு தொடக்கம். இந்த தொடக்கத்தில் இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கிறேன். சிறந்த முதல்வர் என எல்லோராலும் இன்று பாராட்டப்படும் மாண்புமிகு அன்பு தளபதி உயிரில் கலந்த முத்தமிழ் கலைஞர் அவர்களின் நினைவாக போற்றும் வகையில் சூலூரில் முதலாக பொதுமக்கள் அதிக பயன்பெறும் வகையில் சூலூர் முதலாக சூலூர் பேரூராட்சிக்கு சொந்தமான சந்தப்பேட்டை வளாகத்துக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பெயரை தலைவராக இந்த நேரத்தில் வைக்கப்பட்டதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அதே போல சூலூருக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்த என் மாமா பொன்முடி அவர்கள் பெயரில் சாலை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மூலம் திறக்கப்பட்ட நிகழ்வை ஏற்பாடு செய்த வகையில் என் மாமா பொன்முடி அவர்களுக்கு நான் செய்த காணிக்கையாக எண்ணி பெருமைப்படுகிறேன். சூலூர் உள்ளவரை அவருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் பொன்முடி சாலை என்ற பெயர் சூலூர் மக்கள் மன நிறைவோடு பெயர் சூட்டிய நிகழ்வு நான் தலைவராக இருக்கும் போது நடந்ததற்கு நான் பெருமை கொள்கிறேன். சிறு குழந்தைகள் முதல் வயதான பெரியவர் வரை சிறப்பாக பயன்படுத்தும் இந்த பொன்விழா மைதானம் இன்று புதுப்பிக்கப்பட்டு கழிப்பறை, மின்விளக்கு வசதிகள், புதிய நடைபாதை, ஹைஜம்ப் பிட்ச் என பல வசதிகள் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் அளித்த ரூபாய் 20 லட்சம் நிதியோடு சூலூர் பேரூராட்சி பொது நிதி 11 லட்சம் என 11 லட்சம் நிதியில் இந்த மைதானம் சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மைதானம் புதுப்பிக்கப்பட ரூபாய் 20 லட்சம் வழங்கிய கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு சூலூர் மக்கள் சார்பாக என் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சூலூரில் கடந்த 4 ஆண்டுகளில் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உதவியோடு கொங்கு மண்டல பொறுப்பாளர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒத்துழைப்போடும் தெற்கு மாவட்ட செயலர் தலைவர் முருகேசன் வழிகாட்டுதலோடும் நாம் பல்வேறு பணிகளை சூலூரில் செய்திருக்கிறோம். கோவை மாவட்டத்திலே மற்ற பேரூராட்சிகளோடு ஒப்பிடும் போது
சூழலில் சிறப்பாக பல பணிகள் நடைபெற்றுள்ளதை பாராட்டுகிறார்கள். அதற்கு காரணமான பல்வேறு நிதிகளை சூழலுக்கு தந்த நம் முதல்வர் அன்பு தளபதி ஆட்சி மீண்டும் தொடர நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த வாரச்சந்தை வளாகத்திற்கு 2 கோடி ரூபாய் நிதி பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய மன்னவண்ணன் அவர்கள். 3 கோடி ரூபாய் மன்னிக்கவும் 3 கோடி ரூபாய் நிதியை பெற்றுக் கொடுத்தவர் அண்ணன் மன்னவண்ணன் அவர்கள். அதற்கு நம்முடைய ஊரிலே கலைஞரின் பெயர் தாங்கி ஒரு நுழைவு வாயிலும் அந்த திட்டத்திற்கு பெயரும் கலைஞரின் பெயரையும் சூட்டி மகிழ்ந்தவர் நம்முடைய மன்னவண்ணன் அவர்கள். இயற்கையாக அமைந்த ஒரு ஒற்றுமையை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே ஏராளமான திட்டங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. பல்வேறு தலைவர்களின் பெயர்கள் சூட்டப்படும். அதுவும் முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயர் பெரிய திட்டங்களுக்கெல்லாம் சூட்டப்பட்டிருக்கிறது. சூலூரிலே வாரச்சந்தை வளாகத்திற்கு அந்த பெயர் சூட்டப்பட்டது மட்டுமல்ல, அந்த வளாகத்திற்கு வாரச்சந்தை வளாகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதி எந்த திட்டத்தின் பெயர் தெரியுமா? கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட நிதிக்கு கலைஞர் நினைவு வளைவும் இன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சூலூரிலே ஒவ்வொரு வளர்ச்சியிலும் நமக்காக நிதி பெற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, நம்மை அந்த வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் அண்ணன் மன்னவன் அவர்களை வாழ்த்துறை வழங்கிட அன்போடு கேட்டு சூலூர் சிறப்புநிலை பேரூராட்சியின் சார்பாக இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் 100ஆண்டு நினைவு வாரச்சந்தை வளாகம் நுழைவாயில் திறப்பு விழாவும் சூலூர் பொன்விழா கலையரங்கம் அமைந்துள்ள இந்த மைதானத்திலே மேம்பாட்டு பணிகள் திறப்பு விழாவிற்கும் இங்கே வரியில் இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கோவை பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்லேயே ஸ்மார்ட்டான பாராளுமன்ற உறுப்பினர், சிரித்த முகத்தோடு நான் இவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. எப்பவும் சிரித்த முகத்தோடு இவர் வந்ததிலிருந்து கோவை மாநகரம் நல்ல முன்னேற்றம் காணுவதற்காக அந்தந்த இடத்துல கேட்ட போதெல்லாம் நிதி கொடுத்து இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நல்ல பேரை சம்பாதித்து கொடுத்துள்ள அருமை நண்பர் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சூலூர் பேராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவர்களே, சூலூர் பேராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களே, சூலூர் நகர செயலாளர் தம்பி கௌதமன் அவர்களே, சூலூர் நகரத்தினுடைய முன்னாள் செயலாளர் அருமையானன் செல்வராஜ் உள்ளிட்ட சூலூர் பேராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கிற நம்முடைய கழகத்தினுடைய அந்த மாணவர் அணி அமைப்பைச் சேர்ந்த தம்பி பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே, இங்கே திரளாக வந்திருக்கிற சகோதரிகளே, ஸ்போர்ட்ஸ் அமைப்பை சார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அதேபோல செயல் அலுவலர் அவர்களே, சூலூர் பேராட்சியினுடைய அலுவலர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நம்முடைய மாண்புமிகு அன்பு தளபதி அவர்கள் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் கொண்டு வந்த திட்டங்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு சிறப்பான திட்டங்கள். சொல்ல போனாலும் அந்த மகளிர் உரிமை தொகையிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு விடியல் பயணம் மற்றும் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை பெருசாகிற வரைக்கும் அந்த குழந்தை கொண்டு போய் நீங்கள் ஸ்கூலில் சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கு பாடப்புத்தகமெல்லாம் இலவசம். அந்த குழந்தைக்கு காலை உணவு திட்டம், அதே போல் மதிய உணவு திட்டம், ஸ்கூல் முடிச்சோன்னே காலேஜ் போகும்போது அதுக்கு ஃபீஸ் இலவசம். நாம் டிகிரி முடிச்சோன்னே பிஜி சேரும்போது அங்கேயும் படிப்பு இலவசம். அது முடிஞ்சோன்னா வேலைக்கு போகிறதுக்காக அந்த ஸ்கில் கொடுக்குற அந்த நான் முதல்வன் திட்டம். இப்படி எல்லா வகையிலும் திறமைசாலியாக
அந்த குழந்தையை வளர்த்து ஒரு தாயுமானவராக இருப்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நாம் ஒரு குடும்பத்துக்கு போனோம்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் போகிறீங்க வந்து அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் திட்டத்துக்காக நீங்கள்லாம் போயிட்டுருப்பீங்க. நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் நம்மளுடைய வந்து தமிழ்நாட்டு முதல்வர் அன்பு தளபதியினுடைய அந்த திட்டத்தில் வந்து பயன்பெறாதவங்களே அந்த குடும்பத்தில் இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு திட்டத்தில் பயன்பெற்றிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆட்சி இதுவரைக்கும் தமிழகத்தில் நடக்கலை. அதுபோல் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த 10 லட்சம் லேப்டாப்புகளை சென்ற ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அன்பு தளபதி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றா பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் முன்னேற வேண்டும் என்று செயல்படுகிற ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே கிடையாது. அது குறிப்பாக சமூக நீதியை பற்றி, சமத்துவத்தை பற்றி அதற்காக குறிப்பாக குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் இந்தியாவிலே அன்பு தளபதி ஸ்டாலின் மட்டும்தான். அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த தலைவரது அந்த ஆட்சியில இன்னைக்கு சூலூர்ல இன்னைக்கு வந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார். நீங்க சூலூர் மின்மயணத்திலிருந்து எடுத்துட்டீங்க சொன்னா, இப்ப போட் ஹவுஸ்க்கு நாம வந்து புதுப்பிக்க ஆரம்பிச்சு அது சுற்றுலாத்துறையினால அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கு ஒரு 80 லட்சம் ரூபாய் ஃபைனான்ஸ் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கடுத்து சந்தைப்பேட்டை, இன்னைக்கு சிறப்பான ஒரு சந்தைப்பேட்டை. அதை எடுத்து வந்து தூய்மை பணியாளர் குடியிருப்பு 3 கோடி ரூபாய் செலவுல. அதை தாண்டி நாம போனோம்னு சொன்னா, இன்னைக்கு வந்து மதியழகு நகரில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 75 லட்சம் ரூபாய் செலவுல வந்து ஒரு சமுதாய நலக்கூடம். அப்படியே திருச்சி ரோட்டில் வந்தோம்னா ஒரு சிறப்பான வணிக வளாகம். அப்படியே நாம் தொடர்ந்து இந்த பக்கம் மேற்க வந்தோம்னா சூலூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து 4 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடப் பணிகள் நடந்துட்டு இருக்கு. அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வழியா அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் போனால் சூலூரில் வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இன்னைக்கு சிறப்பான முறையில் இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ அது வந்து 10ஆம் தேதி திறப்பு விழா. அதிலிருந்து நாம் அப்படியே கட் பண்ணோம்னு சொன்னால் சூலூர் பாய்ஸ் ஸ்கூலில் கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு கிளாஸ் ரூம் கட்டிட்டு இருக்கிறோம். சூலூரை சுற்றி வந்தால் சுற்றி பணிகள் நடப்பது நம்முடைய தமிழ்நாட்டிலேயே சூலூர் மட்டும்தான். அந்த அளவுக்கு சூலூரில் இன்னைக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சியில் அத்தனை பணிகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு இதே பொன்விழா கலையரங்கத்தில் நாம வர்றதுக்கு முன்னாடி இந்த பொன்விழா கலையரங்கம் இருந்தது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பேவர் பிளாக் போட்டு இந்த மழை காலத்தில் வாக்கிங் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பேவர் பிளாக் போட்டு மேடுகள் அது இல்லாமல் இது நல்ல சிறப்பான முறையில் நாம் வந்து அமைச்சிருக்கிறோம். அதே மாதிரி வந்து வாலிபால் விளையாடுற பசங்க வாலிபால் விளையாடும் போது அந்த பந்து வாக்கிங் போறவங்க மேல படுது. இங்க வந்து முதியவர்கள் போறாங்க, பெண்கள் போறாங்க, கர்ப்பிணி பெண்கள் போறாங்க, அவங்க மேல பந்து படக்கூடாதுங்கிறதுக்காக இங்க நாம வேலை அமைச்சு கொடுத்துருக்கோம். வாக்கிங் போறவங்களும் பாதிக்கக்கூடாது, அதே மாதிரி பந்து விளையாடுற பசங்களும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இங்க வேலை அமைச்சு கொடுத்துருக்கோம். இதே வந்து ஜெயமாரி கோயில் சாலையில வந்து வெயிட் லிஃப்டிங் நடக்குது. அவங்க சிறப்பா வந்து அதுல பங்கு பெறவங்களுக்காக இதுக்கு முன்னாடி இந்த எம்பி மூலியமா நம்ம அந்த 5.5 லட்சம் ரூபாய் செலவுல நாம வந்து வெயிட் லிஃப்டிங் செட்டு வாங்கிட்டு இருக்கோம். அந்த வெயிட் லிஃப்டிங் செட்டை பயன்படுத்தி வீரர்கள் போய் இன்னைக்கு நம்முடைய வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டார், இந்த ஜெயமாரி கோயில் சாலையை சேர்ந்த மாணவர்கள் வந்து முதல் பரிசு வாங்கி 50,000 ரூபாய் ஒரு தடவை, அதுக்கு பிற்பாடு 1 லட்சம் ரூபாய் ஒரு தடவை இன்னைக்கு பரிசு வாங்கி சூழலுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதாவது வந்து முதலமைச்சர் டிராபில அதில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட அந்த 1 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி வந்து விளையாட்டுத்துறைக்கு இவ்வளவு பெரிய தொகை எந்த மாநிலத்திலும் கொடுக்கப்படுறதில்லை. இந்த மாதிரி வெயிட் லிஃப்டிங் செய்யற பசங்களை சாப்பிட்றதுக்கு அந்த பணம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான திட்டங்களை தான் நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு அரசு இன்னைக்கு செஞ்சுட்டு வர்றாங்க. இன்னைக்கு விளையாட்டில் வந்து நாளைக்கு வந்து சர்வதேச அளவில் பங்கு வரணுங்கிறதுக்காக வந்து அன்பு தளபதி அவர்கள் இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. இங்க சத்துக்காக்கு விளையாடுறது இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இங்க அமைச்சிருக்கிறோம். சுற்றுப்புற லைட் போட்டிருக்காங்க, எங்கேயுமே வந்து அந்த இருள் இல்லாத சுற்றுப்புற லைட் போட்டுக்கிறோம். இன்னைக்கு நைட்டு பெண்கள் வந்து 10 மணி வரைக்கும் பாதுகாப்பா வாக்கிங் போற மாதிரி இந்த பொன்விழா மைதானம் அமைக்கப்பட்டிருக்கு.
அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து அந்த உடற்பயிற்சி செய்யறவங்களுக்காக இந்த பொன்மணி என்னும் பேரில் அங்கே நம்மளது வந்து அந்த அப்பஸ் கம்பெனியிலேருந்து ஒரு 10 லட்ச ரூபா செலவில் நம்ம இந்த உடற்பயிற்சி இங்கே வாங்கி மாட்டிருக்கோம். எல்லா வகையிலும் சூலூருடைய அந்த ஹார்ட்டா, அதாவது மைய பகுதியாக இருக்கிற இந்த இடத்த கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டே வந்து நிறைஞ்சிருக்கும். இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்ஸ் வந்து அந்த லைன்ஸ் கிளப் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி 6 வயதிலிருந்து கிட்டத்தட்ட வந்து 60 வயது வரைக்கும் எல்லோரும் பயன்படுகிற இந்த மைதானத்துக்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நிதி கொடுத்தது சூலூர் மக்கள் சார்பாக நான் நெஞ்சார பாராட்டுறேன். நான் கேட்டோன்னா இந்த இதுக்கு வந்து நிதி கொடுத்துருக்காரு. சூலூரில் இருக்கிற குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினரை நிச்சயமா கணபதி ராஜகுமார் அவர்கள் நிச்சயமா நினைச்சு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நிதியை அவர் சூலூருக்கு வழங்கியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து நம்முடைய வந்து பொங்க மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும், அதே போல கோவை மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் என்ற தளபதி முருகேசன் அவர்களும் இந்த சூலூருடைய பணிகளுக்காக என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்து நாம் கேட்கிற அத்தமனைகளுக்கு வந்து ஒத்துழைப்பாக இருக்காங்க. இப்ப சூலூர் பாய்ஸ் ஸ்கூல்ல நாங்க முன்னாள் மாணவர் மன்ற அறக்கட்டளை சார்பா என்னுடைய சகோதரர் அப்பெக்ஸை சேர்ந்த அண்ணன் பொன்முடி அவர்களுடைய சகோதரர் திரு வணங்காமுடி அவர்கள் கிட்டத்தட்ட அந்த 1,30,00,000 ரூபாய் இன்னைக்கு வந்து 12 கிளாஸும் கட்டுறதுக்கு நிதி தருவதற்கு ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். இது வரைக்கும் எஸ்ஆர்எஸ் குடும்பத்து சார்பா இவ்வளவு பெரிய நிதி சூலூருக்கு தரப்படல. முதல் முறையா 1,34,00,000 சூலூர் வந்து அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளிக்கு அண்ணன் வணங்காம்பி அவர்கள் வந்து தருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அப்படியே அந்த நிதியின் மூலமா அந்த 12 கிளாஸும் கட்டி முடிச்ச பிற்பாடு ஏற்கனவே அந்த அரசாங்க நிதியிலிருந்து ஒரு 12 கிளாஸ் ரூம், அதே போல அந்த பிடபிள்யூலேருந்து ஒரு 4 கிளாஸ் ரூம், மொத்தம் 12 4 16, அதுபோக ஒரு 12 கிட்டத்தட்ட 28 கிளாஸ் ரூம். இப்போ புதுசாக நாம் வந்து பழைய ஸ்கூலுடைய அந்த நுழைவு வாயிலில் நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். அது கட்டி முடிஞ்ச பிற்பாடு இந்த பகுதியில் வந்து தென்பகுதியில் இருக்கிற கிளாஸ் ரூம் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நான் வந்து சென்ற தேர்தல் போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்கிட்ட சூலூரில் கல்லூரி வேணும்னு கேட்டிருந்தேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு கோவி செலியன் அவர்கள், நம்முடைய புலவர் செந்தலினா கௌதமன் இவர்களெல்லாம் முயற்சி பண்ணி சூலூரில் இடம் இருந்தால் உடனே கல்லூரிக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 5 ஏக்கர் பொதுவில் இடம் இல்லை. 5 ஏக்கர் இடம் இருந்திருந்தால் இந்நேரம் சூலூரில் கல்லூரியும் உருவாகி இருக்கும். இப்போ பாய்ஸ் ஸ்கூலில் நாம் இந்த இந்த இதுகளை வந்து அந்த வகுப்பறைகளை கட்டி முடிச்சோன்னே அந்த தென்பகுதியில் இருக்கிற கிளாஸுகளை ஃப்ரீ ஆயிடும். அப்போ வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நம்முடைய வந்து மாண்புமிகு தளபதி அவர்கள் 50 சென்ட் இடம் இருந்தால் வந்து இப்போ வந்து ஒரு தொழில் பயிற்சி கல்லூரி தொடங்கலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த திட்டத்தின் கீழே எதிர்காலத்தில் சூலூரில் வந்து ஒரு தொழில் பயிற்சி கல்லூரி கொண்டு வரலாம்ங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். அதை கண்டிப்பாக வந்து அன்பு தளபதி அவர்கள் மூலியமா சூலூருக்கு கண்டிப்பாக பெற்றுக் கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டார். அதே போல வந்து களங்கள் ரோடு விரிவாக்கத்துக்காக 10 கோடி ரூபாய் அந்த மாண்புமிகு அந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நான் ஏவாவேலு அவரிடம் கேட்டு நிதி அப்ரூவல் ஆகிருக்கு. ஃபைனான்ஸ் கொஞ்சம் பத்தாதனால அதை அடுத்த ஜூலைக்கு மேலே அதை செஞ்சு தரேன்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அமைகிற ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான் அமையுங்கிற அந்த இது கண்டிப்பாக இருக்குது. மக்கள் அந்த அளவுக்கு வந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சி கண்டிப்பாக அமையும். மீண்டும் நம்முடைய முதல்வர் அன்பு தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே முதல்வராக வருவார்கள். நிச்சயமாக களங்கன்றோடு 10 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு வந்து விரிவாக்கம் செய்யப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன். அந்த மாதிரி சூலூரை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆண்டு காலத்தில் நல்ல சிறப்பான பணிகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெற்று எல்லோருக்கும் தெரியும். அதே போல எல்லா வார்டுகளும் கிட்டத்தட்ட 18 வார்டுலையும் வந்து இன்னைக்கு வந்து அந்த வளர்ச்சி பணிகள் நாம் செஞ்சுட்டு வர்றோம். கடந்த காலங்கள்லாம் வந்து சாக்கடைகளே கட்டப்படல, ரோடு மட்டும்தான் போடப்பட்டிருக்குது. நம்முடைய ஆட்சியில் எடுத்துட்டிங்கன்னா நம்முடைய ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு நாம் வந்து ஆர்விஎஸ் கல்லூரி பின்னாடி வந்து ஏரோ விமான நகர்லேருந்து எடுத்துட்டோம்னா ஏரோ விமான நகரில் ஒரு சாக்கடை, அதை தாண்டி மல்லிகை நகரில் ஒரு சாக்கடை, அதை தாண்டி ஜிகேஎஸ் நகரில் ஒரு சாக்கடை,
அதை தாண்டி வந்து யூகேன் ராஜ் ஸ்ட்ரீட்டு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குளிக்கார பள்ளித்த வீதி, அங்கெல்லாம் சாக்கடை அமைக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி வந்து எஸ்ஆர்எஸ் புரத்தில் சாக்கடை அமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து கலங்கல் ரோட்ல இன்னைக்கு சாக்கடை அமைச்சிருக்கிறோம் 2 கோடி ரூபாய் செலவுல. இதுவரை சூலூர் தோன்றின காலத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பள்ளம் கலங்கல் ரோட்ல இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த சைடுலாம் சாக்கடை நீர் தேங்கி அந்த பகுதியில் கொசு தொல்லை அதிகமாக இருந்தது. அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை கடைக்காரரும் சொல்லிட்டு இருந்தாங்க 2 கோடி ரூபாய் செலவுல சாக்கடை நம்ம கட்டினது மட்டும் இல்லாம அந்த சாக்கடைக்கு வந்து 3 ஸ்லாபும் போட்டிருக்கோம். ஸ்லாபும் போட்டதுனால இன்னைக்கு அந்த கடைக்காரர் அத்தனை பேருமே சாக்கடை கொசு இல்லாம இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு நம்முடைய வந்து திராவிட மாடல் ஆட்சி தான் காரணம். தொடர்ந்து இந்த பகுதியில் எடுத்தால் சுகந்தி நகரில் சாக்கடை கட்டியிருக்கோம், அப்புறம் ஜெர்மன் கார்டனில் சாக்கடை கட்டியிருக்கிறோம். இங்கே வந்து ஏகே ராமசாமி தேவர் நகரில், அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி சாக்கடை கட்டியிருக்கோம். அதே மாதிரி 14வது வார்டில் சாக்கடை கட்டியிருக்கோம். இவ்வளவு சாக்கடைகள் கடந்த காலங்களில் எல்லாம் கட்டப்படவில்லை. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் தான் இவ்வளவு சாக்கடைகள் கட்டியிருக்கிற இந்த 4 ஆண்டுகளில். அதுபோக ரோடுகள் வந்து பல இடங்களில் போடப்பட்டிருக்கு. இப்படி வந்து அடிப்படை வளர்ச்சி பணிகளும் சரி, அதே போல பொது பணிகளும் சரி, அதே போல மக்களுடைய வளர்ச்சி பணிகளும் சரி, நம்முடைய முதலமைச்சர் சிறப்பான முறையில் செயல்பட்டு இன்று நமக்கெல்லாம் வந்து பெருமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்கெல்லாம் நன்றி கூறும் விதமாக நீங்கள் வரும் சட்டமன்ற தேர்தலிலே அதற்கான பரிசை நாம் செலுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய தோளோடு தோள் கொடுத்து துணை நிற்பவர் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவர் தேர்தல் நேரத்திலே கடைசி நாளிலே கடைசி நேரத்திலே இரவு 10 மணிக்கு பிரச்சார நேரம் முடிகிறது. கிட்டத்தட்ட 9:55க்கு இதே பொன்விழா அரங்கத்தின் முன்புறம் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். ஒரு 2 நாட்களுக்கு முன்பு. அப்பொழுது ஏராளமான கோரிக்கைகள் வைத்தார்கள். 2 நிமிடம் மட்டும்தான் அவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு. அது பேசுகின்ற பொழுது சொன்னார், சூலூரிலே கொடுக்கின்ற எல்லா திட்டங்களையும் வாங்கி கொண்டு அதற்கு முன்னுரிமை கொடுப்பேன் என்று சொன்னார். கொடுத்துவிட்டு தலை நிமிர்ந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பேச அழைக்கிறோம். நண்பர்களே, இந்த நேரத்திலே ஒரு செய்தி. இங்கே மன்னவண்ணன் சொன்ன மாதிரி இங்கே பேவர் பிளாக் அமைக்கப்பட்டிருக்கிறது. தெருவிளக்குகள், விளக்குகள், வண்ண விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு கல்வெட்டும் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு சிறப்பு பாராளுமன்ற உறுப்பினருக்கு உண்டு. சூலூர் பேரூராட்சியிலே 18வது வார்டிலே கேட்டபோது 40 ஆண்டுகளாக அமைக்கப்படாத மழைநீர் வடிகால் கட்டமைப்புக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் கேட்ட பொழுது உடனடியாக கொடுத்தார். வேற பாராளுமன்ற உறுப்பினராக வேற யாராவது இருந்திருந்தால் அந்த இடத்துல எங்கும் பெயர் போட்டிருக்க முடியாது. மேல்நிலை தண்ணீர் தொட்டி என்றால் பெயர் போட முடியும், சுற்றுச்சுவர் என்றால் பெயர் போட முடியும், மழைநீர் வடிகால் கட்டமைப்புக்கு பெயர் போட முடியாது. எனக்கு பெயர் வேண்டாம், சூலூர் பேரூராட்சிக்கு நல்ல பெயர் இருக்கட்டும் என்று ஒரு 30 லட்சம் ரூபாய் கொடுத்தார். மனதார நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். கூடுதலாக என்னுடைய வார்டாக இருப்பதால் நீண்ட நாள் அவரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஒரு அருமையான வாய்ப்பு. 100கணக்கான தாய்மார்கள் முன்னால் நெஞ்சார்ந்த நன்றியை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் பேரூராட்சி, நம்முடைய பேரூராட்சி சிறந்த பேரூராட்சி. ஏராளமான பூங்காக்களை உள்ளடக்கியது. குருவுமால் நகரிலே பொதுமக்கள் பங்களிப்போடு பொதுமக்களும் நாங்களும் உதவி செய்கிறோம். பேவர் பிளாக் போடுவதிலிருந்து ஒரு பூங்கா லான் அமைப்பதிலிருந்து நாங்களும் அமைத்துக் கொள்கிறோம். நீங்கள் சுற்றுச்சுவரை மட்டும் கட்டித்தாருங்கள் என்று கேட்ட பொழுது உடனடியாக 16 லட்சம் ரூபாயை ஒதுக்கி கொடுத்து அதற்குண்டான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடையிலே ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு. இடையிலே அதற்குண்டான திறப்பு விழாவிற்கும் நீங்கள் வர வேண்டும். மக்களோடு மக்களாக அந்த திறப்பு விழாவையும் முடித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய சூலூர் வளர்ச்சி பயணத்தில் பங்கு கொள்ளும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இனிய மாலை வணக்கம். சூலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியின் சார்பாக இனிதாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மாலை வேளையிலே தலைமையேற்று சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரி தேவி மன்னவன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய கணேஷ் அவர்களே, முன்னிலை வகுத்து கொண்டிருக்கக்கூடிய கௌதமன் அவர்களே, மன்ற உறுப்பினர்கள் கிருத்திகா அவர்களே, கருணாநிதி அவர்களே, லலிதா தேவி அவர்களே, லலிதா அவர்களே, சண்மதி அவர்களே, வெண்ணிலா அவர்களே, வேலுச்சாமி அவர்களே, பாலாஜி அவர்களே,
வீரசாமி அவர்களே, தங்கமணி அவர்களே, விஜயலட்சுமி அவர்களே, கவிதா அவர்களே, மணிமேகலை அவர்களே, சுமதி அவர்களே, மேகநாதன் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்விலே நன்றியாற்ற இருக்கக்கூடிய சரவணன் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எனது அன்பு நண்பர் ஒன்றிய செயலாளர் திரு மன்னவன் அவர்களே, நகர செயலாளர் கௌதமன் அவர்களே, துணைத் தலைவர் செல்வராஜ் அவர்களே, சுற்றுச்சூழல் அணை பசுமை நிழல் விஜயகுமார் அவர்களே, மாணவரணி அமைப்பாளர் பிரபு அவர்களே, பொருளாளர் வடிவேல் அவர்களே, வார்டு செயலாளர்கள், நிர்வாகிகள், அணை அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு மன்னவன் கூப்பிட்டார். இந்த மாதிரி அப்படி வேறு நிகழ்ச்சி இருந்தாலும் அதை மாற்றி வைத்துவிட்டு உடனடியாக சந்தோஷமாக இங்கே சூலூருக்கு ஓடி வந்து விட்டேன். ஏனென்று கேட்டால் எப்பொழுது கூப்பிட்டாலும் எத்தனை முறை கூப்பிட்டாலும் நாங்கள் வருவதற்கு சந்தோஷமான இடம், அன்பான மக்கள், பண்பான மக்கள், அதே போல தேர்தல் என்று வந்துவிட்டால் அதிகமான ஓட்டுகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சூலூரை பற்றி. அதனால்தான் எனக்கு மிகவும் சந்தோஷமாக ஒத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன். அதே போல இன்றைக்கு இந்த இடத்தை பற்றி வரும்போது சொல்லி கொண்டிருந்தார்கள், மன்னவன் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி எப்பேற்பட்ட இடம் ஏது. இதற்கு நான் கொடுத்த இந்த என்னுடைய நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டது ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் இந்த வரும் தேர்தலுக்கு பிறகு இந்த ஜூன் மாதத்திலிருந்து மீண்டும் எனது பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இங்கே மீண்டும் ஏதாவது ஒரு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது மன்னவன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இந்த இடத்துல சில கன்சல்டன்ட்டுகள்லாம் வர்றாங்க, மாநகராட்சி அவர்களையும் இங்கே நான் அழைத்து வருகிறேன். வந்து இந்த மழை வந்தாலும் சரி விளையாடுவதற்கும் நடப்பதற்கும் ஒரு கூரை அமைப்பதற்கு, அதாவது இது ஒரு இண்டோர் மாதிரி பண்ணுறதுக்கு என்னால் முடிந்த அளவு நல்ல ஒரு தொகையை இங்கே நான் கொடுக்கிறேன் என்று இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எத்தனை ரூபாய் என்று எஸ்டிமேட் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு ஏற்படுத்தப்பட்டு ஜூன் மாதத்திலிருந்து அந்த நிதி நாங்கள் கொடுக்கலாம். அப்பொழுது உறுதியாக நான் செய்து கொடுக்கிறேன் என்று இந்த இடத்துல உங்களுக்கு நான் உத்தரவாதப்படுத்திக் கொள்கிறேன். அதே போல் இவ்வளவு சகோதரிகளை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வரக்கூடிய மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தின விழா, மகளிர் தினம் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் என்று சொல்கிறேன். அதற்கு முன்கூட்டியே அட்வான்ஸாக ஹாப்பி மகளிர் டே என்று இந்த இடத்துல உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நீங்களெல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீர்களே, எவ்வளவு தடையை தாண்டி நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும். திராவிட அரசு எப்படி மகளிருக்கு என்னென்ன செய்தது, இப்பொழுது நமது தலைவர் முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்றும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பல தடைகளை தாண்டித்தான் நம்ம வந்திருக்கோம். 1908ஆம் வருஷம் அமெரிக்காவில் பெண்கள் சம ஊதியம், அதாவது சம்பளமே கொடுக்க மாட்டாங்க ஆண்களுக்கு நிகராக. அப்போ ஏற்பட்ட பிரச்சனை பெரிய போராட்டமாக வெடித்து அதன் ஞாபகமாகத்தான், அதன் தொடர்ச்சியாகத்தான் மகளிர் தினம் உருவாகினது. இத்தனை பேச அமெரிக்காலேயே பார்த்தீங்கன்னா 1920 தான் பெண்களுக்கு வாக்குரிமையே கொடுத்தார்கள். நாம் 47 சுதந்திரத்திற்கு அப்புறம் 51 தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தார்கள், மறந்துவிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு திராவிட அரசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறது என்றால், பெண்களுக்கு சுயமரியாதை, சம உரிமை இரண்டுக்காக தான் இன்னைக்கு பல திட்டங்கள் வகுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஆணும் பெண்ணும் சமம், அதே போல் சம ஊதியம், சம வேலை வாய்ப்பு, அதே போல் சொத்து உரிமை. குடும்பத்தில் சொத்து உரிமை கொண்டு வந்தது கலைஞர், கொடுத்தது அந்த சட்டத்தை கொண்டு வந்தது கலைஞர் என்று நான் உங்களுக்கு இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதல்ல உரிமை, அதற்கப்புறம் சம உரிமை. இப்படி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். அது தொடர்ச்சியாக நமது தளபதி அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நமது முதலமைச்சர் அவர்கள் பெரும்பான்மையான திட்டங்களை உங்களை நோக்கித்தான் இருக்கும் என்று நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த பஸ் பயணம் எடுத்துக்கோங்க, இப்போ கொடுத்தாங்களே ஒரு ஊக்கத்தொகை, இதற்கு பின்னாலாம் பெரிய கதை இருக்குது. அந்த ஊக்கத்தொகை கொடுத்தது பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. அதை தடுப்பதற்காக கோர்ட்டுக்கு போகிறதுக்கு சில கட்சிகள் ரெடியாக இருந்தாங்க. அதை மீறி
யாருக்கும் சொல்லாமல் சரியான நேரத்தில் அறிவித்து திக்குமுக்காட வைத்து விட்டார் நமது முதலமைச்சர். இது நீங்கள் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். மீண்டும் அடுத்த ஆட்சி உறுதியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் வரும், இதில் மாற்று கருத்தில்லை. வந்தால் அந்த ஊக்கத்தொகை இரட்டிப்பாக 2000 ரூபாய் ஆக்கப்படும் என்று தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அது நடந்தே தீரும். நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கு. இந்த பயணத்தை பற்றி சொல்கிறேன். ஆனகட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, பெருநாக்கி மலையத்துக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா மலையில் இருக்கிற மலை கிராமம். அங்கே இருக்கிற பெரிய தொழிலெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புக்கு அங்கே போனால் 2000, 3000, 4000 இப்படி தான் வரும். அங்கே 4 பஸ்ஸு, பிங்க் பஸ்ஸு விடியல் பயணம் கொடுத்தாங்க. இப்போ அந்த பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் வரைக்கும் வராங்க. காந்திபுரத்துக்கு வர்றதுக்கு 25, திருப்பி போகிறதுக்கு 25, 50 ரூபாய் மிச்சமாகிறதா? சம்பளம் வந்து 3000, 4000 வாங்குறாங்க. இன்றைக்கி 8000, 10,000, 12,000 இப்படி வந்து அவர்களுக்கு சம்பளம் அதிகப்படியாக இருக்கிறது. நேற்று கூட செம்மொழி பூங்கா போயிருந்தோம். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பெண்கள் வந்தாங்க. எங்கேருந்து வரீங்கன்னா ஆனகட்டியிலேருந்து வரேன். நாங்கள் வாழ்க்கை தரம் எப்படி முன்னேறுகிறது பாருங்கள். அதில் சில பேர் 1000 ரூபாய் வாங்குறாங்க. அப்போ அந்த மாதிரி மக்களுக்கு, பெண்களுக்கு அது அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தியது நம்ம தலைவர் தான், முதலமைச்சர். இது நீங்கள் என்றைக்கும் புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் எல்லா திட்டங்களும் வருது பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவியருக்கு எல்லாத்துக்கும் சொல்லி வைத்த மாதிரி யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு. இன்றைக்கி நம்ம குழந்தைகள் எல்லாம் படித்து வெளிநாடு போகிறதெல்லாம் சாதாரணமான விஷயம். ஒரு குழந்தை படித்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகுதோ இல்லை வேறு மாநிலத்துக்கோ நல்ல சம்பளத்துக்கு போகும்போது அந்த குடும்பத்தினுடைய நிலைமை, அதை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒரு 3-4 குடும்பங்கள் நன்றாக இருக்கிறது என்றால், பொருளாதாரத்தில் நாம் வளர்ந்து நிற்கிறோம் என்றால், இந்தியாவிலேயே வந்து இவ்வளவு கஷ்டத்திலையும் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுக்காமல் எப்படி நாம் தாங்கி நிற்கிறோம் என்றால் நாம் கொடுக்கும் இந்த கல்வி தான். இதை நீங்கள் எப்பவும் பார்த்துக்கிட்டே, நம்ம திராவிட அரசு கல்விக்கு எந்தவித வஞ்சனையும் கிடையாது. வருடத்திற்கு 50,000 கோடி ரூபாய் நம்ம பள்ளி கல்விக்கு செலவு பண்ணுறோம். யூனிஃபார்ம் புக்கில் இருந்து அத்தனையும் கொடுத்து, அத்தனை ஊக்கமும் கொடுத்து, சிறந்த ஆசிரியர்களை கொண்டு இன்றைக்கி நம்ம குழந்தைங்க ஏன் நல்லா படிக்குது அப்படின்னா நம்ம அரசு. நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிற ஒர்க் ஷாப்பில் வட மாநிலங்களிலிருந்து வர்றாங்கல்ல அத்தனை பேர், ஆயிரக்கணக்கில். ஏன்? நல்ல கல்வி கிடையாது. அங்கே வந்து எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. நாங்கள் நிறைய மாநிலங்களுக்கு போகிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எங்களை வந்து நிறைய மீட்டிங்குகள் நடக்கும். அங்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும், ஆனால் ஆள் இருக்காது. எல்லாம் வேலைக்கு பார்த்தா இங்கே வந்துடுறாங்க. பள்ளிக்கூடம் இருக்குது, நல்ல ஆசிரியர்கள் இருக்காது, நல்ல கட்டிடங்கள் இருக்காது, தரம் இருக்காது. இதுதான் அவர்களுடைய நிலைமை. அதனால்தான் தமிழ்நாடு இன்றைக்கு சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் இந்த கட்டமைப்பு தான் காரணம். இதற்காகத்தான் நமது தலைவர் வந்து போராடி கொண்டிருக்கிறார். இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாக வரி கட்டக்கூடிய, மத்திய அரசுக்கு வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களில் நாமெல்லாம் 2வது 3வது இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம தொழில் வளர்ச்சி. நமக்கு கல்விக்கு கொடுக்க வேண்டிய 3000 கோடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஜிஎஸ்டியில் வாங்குற பணத்திற்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு வர வேண்டிய பல நிதிகள் நமக்கென்று உரித்தானதை வந்து கொடுக்காமல் இருந்ததுனால தான், இல்லாவிட்டால் இன்னும் அசுர பாய்ச்சலில் தமிழ்நாடு போயிருக்கும். அதனால் இதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் இதையெல்லாம் எதிர்த்து போராடி பெண்களுக்காக, இன்னொரு விஷயம், இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் வேலைக்கு செல்வது தமிழ்நாட்டில் 48% பெண்கள் இங்கே போகிறாங்க. ஏன் அப்படின்னா, வேலைக்கு போனால் பத்திரமா வீடு வரலாம். இந்த உத்தரவாதம், சட்ட ஒழுங்கு பத்திரம் வந்து நம்ம ஊரில் தான் இருக்குது. வெளி மாநிலங்களில், நிறைய மாநிலங்களில், குறிப்பாக வட மாநிலங்களில் கிடையாது. இத்தனை பேசுகிறாங்களே மைய அரசிலிருந்து, அந்தந்த மாநிலங்களை போய் பாருங்கள், பெண்களுக்கு என்று உத்தரவாதமே கிடையாது. ஆனால் இங்கே அப்படியா? இப்போ நம்ம கணேஷ் பேசும்போது சொன்னார், சிறந்த பேரூராட்சி, சிறந்த தலைவர். 50% உள்ளாட்சியில் பெண்கள் தான். இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 10 மாநகராட்சினா 5 மாநகராட்சி பெண்களுக்கு, 100 பேரூராட்சினா 50 பேரூராட்சி பெண்களுக்கு. பெண்களை வந்து சரி சமமாக சுயமரியாதையோடு நடத்துவது நம்ம திராவிட அரசு தான். இது நீங்கள் என்றைக்கும் மறந்துடாதீங்க. தேர்தல் காலத்தில் நிறைய பேர் வருவாங்க உங்ககிட்ட, இதை செய்யறேன், அதை செய்ய போகிறேன். அவர்கள் நமக்கு எதுவும் செய்ய மாட்டார்கள், நம்மளை பின்னோக்கித்தான் இழுத்து செல்வார்கள். நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க. முன்னேற்றம் என்பது சம உரிமை, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்கிறது தான் திராவிட ஆட்சி. அதே போல் வரும் காலத்திலும் சூலூரில் நான் அடிக்கடி உங்களை வந்து சந்திப்பேன். மேலும் பல திட்டங்கள், இங்கே நல்ல திட்டங்கள் திரு மன்னன் அவர்களும் தலைவர் அவர்களும் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நிறைவேற்றி உங்களோடு எப்பொழுதும் தோளோடு தோள் நிற்பேன் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
என்று நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நினைவு கூர்ந்தார். மகிழ்ச்சி, நன்றி. அடுத்ததாக இந்த பணியை பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கொடுத்த பணியை குறித்த காலத்தில் சிறப்பாக பணி செய்து கொடுத்த சபரி கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் பாலு அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். கரவொலி எழுப்பி அவரை வாழ்த்து தெரிவிக்கலாம். இன்னும் ஏதாவது மீதம் பணி இருந்தாலும் நம்முடைய பாலு மனம் வந்து செய்து கொடுப்பார் எப்பொழுது. அதேபோல் தியாக பயிற்சி சாலையை சார்ந்த நிர்வாகிகள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பாஸ்கர் உள்ளிட்ட ஜெயமாரதி சிவகுமாரன் உள்ளிட்ட பழனிசாமி உள்ளிட்ட ஸ்ரீ ஜெயமாரதி சாலைக்கு எங்களது பழுதுக்கும் கருவி எல்கோசெட் ரூபாய் 5.5 லட்சத்துக்கு மதிப்பான பெற்றுக் கொடுத்த அண்ணன் மன்னவன் அவர்களுக்கும் சூலூர் பேரூராட்சி மன்ற தலைவர் அருமையக்கா தேவி மன்னவன் அவர்களுக்கும் கோவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் சூலூர் நகர செயலாளர் கௌதமன் அவர்களுக்கும் எங்களுடைய சிறப்புகள் செய்யப்படுகிறது. நண்பர்களே, மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் கனிவான கவனத்திற்கு நம்முடைய தம்பி ஸ்ரீரஞ்சன் அவர்கள் முதலமைச்சர் கோப்பைக்கான பளுதூக்கும் போட்டியில் முதல் பரிசை தட்டி வந்துள்ளார். 1 லட்சம் ரூபாய் தொகையுடன் பெற்று வந்துள்ளார். மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களின் பொற்கரங்களால் 1 லட்சம் ரூபாயை பெற்று சூலூருக்கு பெருமை சேர்த்த ஸ்ரீரஞ்சன் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அதேபோல் தேசிய அளவிலே நடைபெற்ற பளுதூக்கும் போட்டியிலே அவர் 5வது இடத்தை பெற்று கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான செய்தி! ஒரு அருமையான விளையாட்டு வீரரை உருவாக்கிய பெருமை ஜெயமாரதி தியாக பயிற்சி சாலைக்கு உண்டு. அதற்கு களம் அமைத்து கொடுத்த பெருமை சூலூர் பேரூராட்சிக்கு உண்டு. தியாக பயிற்சி சாலையின் சார்பாக துணைத் தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சூலூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் இந்த சூழலில் ஆரம்பித்ததிலிருந்து இந்த மண்ணிலிருந்து மைந்தர்கள் ப்ரோ கபடியில் வரை சென்று தனது வீரத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கபடி கழகத்தினர் சூலூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் நண்பர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அந்த சூலூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்ந்த நண்பர் தம்பி பேர் என்னங்க ஹரிஸ் அவர்கள் முதலமைச்சர் கோப்பைக்கான இந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியிலே முதல் பரிசையும் தம்பி மேல வாங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற போட்டியிலே 3ஆம் பரிசையும் பெற்றிருக்கிறார்.
அண்ணா அப்படியே அப்படியே இப்படி வந்துருங்க அப்படியே ஃபுல்லாக தெரியும். ஹரிஸ் வாங்க நில்லுங்க. நான் கொஞ்சம் திரும்பி கோவையிலிருந்து சென்ற அணியிலே நம்முடைய ஹரிஸ் அவர்கள் கலந்து கொண்டு முதல் பரிசை பெற்றுக் கொடுத்துள்ளார். அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் அன்பும் வாழ்த்துக்களும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். நன்றி. அடுத்ததாக அனைவருக்கும் மாலை வணக்கம். சூலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியின் வருகையினை ஏற்று இந்த வருகை தந்து நம்ம இந்த விழாவை சிறப்பித்து தந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சூலூர் பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விழாவில் தலைமையேற்று நடத்தியது சூலூர் பேரூராட்சி தலைவர் தேவி மன்னன் அவர்களுக்கும் துணைத் தலைவர் சூப்பா கணேஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு பேருரையாற்றிய உதவிய நம்ம சூலூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மன்னவண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த பேரூராட்சி கவுன்சிலர் உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் மற்றும் பேரூராட்சி முன்னாள் இந்நாள் துணைத் தலைவர் உட்பட அனைத்து பேர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவர்களுக்கும் இந்த ஒப்பந்ததாரருக்கும் உட்பட இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் இந்த சூலூர் பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. விழா நிறைவு. நாட்டுப்பண் முடிச்சு நாட்டுப்பண்